பேசுறாங்கன்னா எங்களது வந்து எஸ்ஐஆர்னா எனக்கே புரியல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அதுல 3 காலம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 காலம்லயும் ஃபர்ஸ்ட் என்னோடது வருது. 2002 எனக்கு ஓட்டே கிடையாது. எங்க அப்பாவை தான் எழுத சொல்றாங்க. ஓகே எழுதிக்கலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனா எங்களது 2002 வந்து வெள்ளகோவில் தொகுதி, மாவட்ட ஈரோடுங்க. அது எப்படி நாங்க ஃபில் பண்றது? இப்போ நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா இருக்கிற வந்து தொகுதி தாராபுரம் தனி தொகுதி எழுதிடுறாங்க. ஆனா மாவட்ட திருப்பூர்னு போடுறாங்க. ஃபார்ம்ல எப்படி கேட்டீங்கன்னா ஃபார்ம் வந்து 2002க்கான படிவத்தை தான் கேட்கறாங்க. அந்த 2002 படிவம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாறி வருது. இதை நாங்க எப்படி ஃபில்அப் பண்றது? ஒன்று இந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுன்னு சொல்லுங்க. இப்போ எங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு இருக்கு. அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 250 பேர் தவற ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கிறாங்க. அது நாளைக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி வாக்குரிமை இருக்கு? அந்த வாக்குரிமை அது மட்டும் இல்லாம வாக்குரிமை இல்லாலும் பரவாயில்லைங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு சலுகை வருது, இல்லை வேற ஏதாவது பண்ணணும்னா ஒரு ஓட்டு ஐடி வேணும். அந்த ஓட்டு ஐடி நாளைக்கு அதை கொடுத்தாங்க, அது சிஸ்டம்ல போட்டு செலக்ட் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு எது அந்த நேரத்தில் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா? ரொம்ப தேங்க்ஸ்.